சூப்பரா இலக்கிரி மச்சான். எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துட்டு நாங்க வேலை செய்யற இடத்துல தான் கேள்வி. ரைட் அந்த இருக்கு இன்னும் இன்னும் மக்கள் கூடிக்கொண்டு தான் இருக்கு. எனக்கு கட்டு ஏறிட்டு கலட்டிட்டா இன்னொரு பிரச்சனை உண்டு. மூளை கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு ஆகும்னு நினைக்கிற ஒரு ஆள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்குரிய பெல்வுட் என்ற ஒரு எஸ்டேட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கேம்பிங் பண்ணுறதுக்காக போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே போகிறேன்னு தான் சொல்லியிருப்போம். ஆனாலும் ஒரு சம்பவம் நடந்ததால் சரி அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் பண்ணிட்டு அந்த வீடியோவை பார்ட் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த இடத்துக்கு போகிறோம். உண்மையிலுமே நாங்கள் கேம்பிங் பண்ண இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். என்ன நடக்க போதோ தெரியல. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும். பாப்போம் இப்போ காரில் வெளிக்கிடுவோம். கஷ்டமாக தான் இருக்குது. 5000 விட்டு இழுக்க தான் வேணும். ஓ சொப்படம் முயற்சி இவருக்கு இவ்வளோ உயரத்தில் போய் கொண்டிருக்க வேண்டும். இதில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, த லிமிடெட் பாத் ஃப்ரீடம் அப்படின்னு. அம்மாடி என்ன வியூ ப்ரோ இது? அதான் அஞ்சால வேறு வியூ கடவுளே. ஏதோ ஒரு டவுன் தெரியுதா, என்ன டவுன்னு தான் எனக்கு தெரியல. இது இதுவாக நடவெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே இந்த எஸ்டேட்டை கெரிமிட்டிய எஸ்டேட் அப்படின்னு சொல்லணும். இதில் எல்லாம் பாருங்கள், பழைய பங்களாக்கள் எல்லாம் இருக்குது. இது மாதிரி வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு போய் கொண்டு இருக்கீங்களே. இதில் ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று இருக்குது. இதில் போய்க்கிலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுது. ஏன் என்ன போகலாமா இதால வழுக்குமா? கழுவுறீங்களோ? சூப்பரா இலக்கிரி மச்சான். இலக்கிரி மச்சான் நீ இலக்கிரி மச்சான் நீ காஜி நெருப்பு பண்ண எடுத்து விட்டானா? அவன் வலிக்கு விழுந்துட்டான் சின்னப்படி. என்னடா செஞ்ச நீ? ஏண்டா விழுந்த நீ வலிக்கு? வலிக்கு விழுந்த நீயா? ஆத்தியா வலிக்கு விழுந்த. பாய் பாய். சரி என்ன உங்களுக்கு வந்தா சிங்களம் வந்தா வருவாங்க. அதான் நாங்கலாம் வர மாட்டோனே. எப்படி இருக்கு ப்ரோ இந்த வியூலாம்? ஷா இங்க பாருங்க, அழகா பாருங்க. ஐயோ இந்த பிள்ளைய பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து வெல்வுட் கோயில் அண்ட் தமிழ் கோயில்லாம். ஆனால் என்ன கோயில்ன்றதை போட வெல்வுட் கோயில் மட்டும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட என்ன 900 மீட்டர் தான் நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்க ஆட்டோக்கள் நிற்கிது, கொஞ்சம் க்ரௌட் நிற்கிறாங்க. ஆனால் ஜெசிபுரா சம்பவ இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வந்துருக்காங்க. இருக்குது சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளை கொண்டு வந்து சரியான ஆக்கலாக இருக்குது. போலீஸ் எல்லாம் நிற்கிறான். எங்கே நீ பாட்டு இதுக்குள்ள இங்கே போடுங்க கோயிலாக. ஐயோ க்ரௌடாக இருக்கு. இங்கே விடுறது இருக்கிற வாகனம் விடுறதே பெரிய வேலை. எப்படி விடு பிள்ளையோடையா? சரி அப்படியே இறங்க, அப்படி நேராக சரி ஓகே. ஒரு மாதிரி காரை ஒரு சைட்டாக பார்க் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாட்டா எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு நாங்கள் கனவுலோடு நினைக்கல இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் வந்துட்டோம். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாட்டா இங்கே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. சரியா, இந்த குளத்தில் வந்து யாரோ செத்துட்டாங்களா, அது டூரிஸ்ட்டாக வந்தவங்களா இல்லை இந்த கிராம ஆக்களா அப்படின்ற எதுவுமே தெரியலை. உள்ள வீடியோ எடுக்க விடணுமான்றதும் தெரியலை. முதலாவது இங்கே கேம்பிங் பண்ண இயலாது, அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. நான் பிளான் பண்ணது காரை அங்கே ஏற்றுவோம், அந்த தொங்கலுக்கெல்லாம் ஏற்றுவோம் பிளான் பண்ணி வந்தது. டிரைவர் நான் தான். இதில் ஊர் ஐயாக்கள் எல்லாம் இருக்கிறேன். என்னையா நடந்தது? தெரியாது. பார்க்க வந்தாங்களா இல்லை? நாங்கள் பார்க்க வந்தோம். நாங்கள் இதே தோட்டத்தில் இருக்கோம். அப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துல தான் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பிற்பாடு தான் நாங்கள் வந்து பார்த்தோம். இங்கே பார்க்க வந்தாங்களா இல்லை ஊராக்கல? இந்த பனிய முறகல்லன்னு சொல்கிறோம். அந்த ஊராக்கல? அந்த ஊர் கேளா போயா போய் இந்த குளத்துக்கு தவறி விழுந்து சேர்த்துணும். ஓ எடுத்துட்டேமா? இன்னும் எடுக்கல. இன்னமும் போலீஸ் வரணுமோ, கொழும்புலேருந்து நேவிக்காரவங்க யாரோ வரணும்னு சொன்னாங்க. ஏன் அதுக்கு நேவிக்காரங்களா இன்னும் எடுக்கிறது? சரி நாங்களும் உள்ள போய் பார்க்குறோம் ஒரு என்னண்டு. சரி ஐயாட்ட நிறைய கதைகள் கதைப்போம் வந்து அவருக்கு அப்படி பார்த்துட்டு வந்துடும். இதில் வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்து தான் முடிக்கிறோம் போல இருக்குது. இப்போ எல்லாம் அடியால் நிற்கிறான். அது எங்கேண்டே தெரியலண்டா என்ன தேடி எடுப்பாங்க, கஷ்டம் தானே. இப்போ இதில் தம்பியாக சொன்னதன்படி பார்த்தா அந்த கட்டில் இருந்து அப்படியே குதிச்சிருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு 60 அடி வரும். 60 அடி வரும்னு சொன்னவர்கள். ஒரு சைட்டால் என்ன யோசிக்கிறீங்க, எங்கே ஒளிஞ்சிருப்பாங்களோன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் வீடியோ கால் எடுத்து வச்சுட்டு சேர்த்துருக்காரு. என்ன இப்போ இன்னொரு மனநிலையான ஒரு ஆளுன்னு தெரியல. இதில் பாருங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் நின்று விளையாடணும். நாங்கள் இதால் மேலே போயிட்டு வரலாம். சரி இப்படி ஆளுக்கால் யோசிக்கணும். நாங்கள் மேலே போகிறோம், இதால் போய் மேலே போகலாம். இது மாதிரி கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அது எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. இவர் ஊராக்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும். பொடி வந்து இப்போ நேற்று விழுந்து வேலாம். அப்படி ஒரு 2-3 நாள் இப்போ தான் மேலே வேறு நாக்கு தள்ளுது. கண்ணால் இப்போ குத்தனா தம்பியாக இதோட வந்துட்டாங்க. களைச்சிட்டோம், மேல் வியூவுக்கு வந்துட்டோம். தம்பி இப்போ எங்களை சொல்லுங்கள், இங்கே தெரிகிறது என்ன ஊர்? இது அங்கே தெரிகிறது
கெண்டி கண்டியா அதான் விக்டோரியா விக்டோரியா டேம் ஃபுல்லாக விக்டோரியா அது சரி இதெல்லாம் விக்டோரியா டேம் அது கண்டியா இல்லை இதே எப்படி கெண்டி ஆ அது கெண்டி இங்கிட்ட பல்லேகலை கிரவுண்ட் பாருங்க எங்கே இருக்கு இந்த இருக்கு ரைட் அந்த இருக்கு ஓ ம் பல்லேகலை கிரவுண்ட் ஆ இங்கிட்ட கண்டி இங்கிட்ட ஊருக சரி அதில் ஒரு அப்புறம் பார்த்தீங்களா அது பல்லேகலை கிரவுண்ட் அந்த பல்லேகலை கிரவுண்ட் பார்ப்போம் விக்டோரியா டேம் அது பல்லேகலை அங்கே இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் விக்டோரியா டேமுக்குரிய இடங்கள்லாம் இப்போ தம்பியாக்கள் இன்னொரு விஷயம் சொன்னாங்க இந்த எலக்ட்ரிக்கில் செய்கிற வாகனங்கள் எல்லாம் இந்த ஃபேக்ட்ரிலாம் செய்யணுமா ஆட்டோ எல்லா வாகனம் எல்லாம் அது அப்புறம் அங்கனைக்கு செஞ்ச வாகனங்கள் இருக்கு ரைட் இதுக்குள்ள அங்கிட்டு பனியா ஒரு வத்தை இருக்கு அங்கிட்டு செய்கிறாங்க வத்தேண்டா என்ன சொல்கிறேன் கூட குளம் ஊர் மாதிரி அப்போ நீங்கள் வாரீங்களா சும்மா இருக்கீங்க வந்து நிற்பீங்களா பார்த்துட்டு போவீங்க இங்கே பாருங்க அந்த ஜீவன் அது 10 ஜீவன் இருக்கு சரி இப்போ இதில் இருந்து 10 பண்ணுவோம் கேம்பிங் பண்ணுவோம் தம்பியாக்கள் பண்ணுங்கண்ணான்றாங்க என்ன செய்வோம் தம்பி போலீஸ் பிரச்சனை இல்லை பண்ணினா அப்படி தம்பியாக்களும் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லினா அதோட இன்னும் ஒரு வியூ உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் விரைக்கில் இதில் வந்து மேல் பக்கத்தாலேயும் போகலாம் மேலேயும் போய் வியூ பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்த பாதையில் போய்க்கலாம் அந்த குளத்தின் வியூவை பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த வியூவை பாருங்களேன் இந்த பாருங்கள் அப்படியே இந்த குளத்தின் வியூவை பாருங்கள் போன அப்புறம் வந்து ரோட் சைடில் நடத்துகிறேன் இந்த பொலிசாக்கள் இருக்கால அதை நாங்கள் ட்ரைவ் பண்ணிடலாம் அது இல்லாட்டி கீழே இருந்து ஒரு ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் என்ன சம்பவம் நடந்தாலும் கப்புள்ஸுகள் நிறைய பேர் வேறு ஐயோ இங்கே வலிக்கு விழுகிற போது ரியலே இப்படி இஞ்சால போயிடும் ஊரில் இருக்கிற ஆளா பேரும் இஞ்சான் இருக்காங்க அவ்வளோ இருக்கேன்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் இந்த வியூ பாருங்க அப்படி இருக்குன்னு இந்த குளத்தின் வியூ சார் சூப்பராக இருக்குது கேமரன்றதான் சரிப்பா என்ன முடிவில்லாத ஒரு பயணமாக போய் கொண்டிருக்கு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஊராக்கள் வந்து கொண்டே இருக்கணும் ஒழிய ஆனால் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கிற மாதிரி தெரியலை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணலாம் இன்னும் முடிவே தெரியல முதல்ல இதுக்குள்ள பொடி இருக்காண்டே தெரியல அதான் பிரச்சனை கேம்பிங் பண்ணுவோம் போலீஸ் ஆகள்கிட்ட கேட்போம் ஏன்டா அவைகள்கிட்ட கேட்காம செய்து எதாவது பிரச்சனை வந்தாலும் இதாயிரும் அதில் போலீஸ் ஆகள்கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுப்போம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து செத்தபடியன் வந்து இந்த பைக்கில் தான் வந்து வராமல் அப்படின்னு சொல்லிடும் அம்மா ஒரு ஆள் வந்து 2 ஆளுது வந்துருக்கா ஆனால் குளங்கள்லாம் ஒரு நாள் 2 நாளில் 24 ஹவரில் வெளியில் வரும் 24 ஹவர்ஸ் நைட்டு 12 மணி அவங்க 24 மணி நைட் தான் வேலைக்கு போய் நைட் தானே யாரா உங்களோட ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற அப்படின்னா எங்களோட வேலை செஞ்சவர் ஏற்கனவே வேலை செஞ்சவர் நல்ல பொடியாக உண்மையாலுமே என்ன பிரச்சனையாக இருக்கும் என்னன்னு தெரியல அவர் வேலைக்கு இப்போ 1 வருஷம் ஆகுது இப்போ வேலைக்கு வரலையா வேலை வேற வீட்டு போய் இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்போ தெரியும் நேற்று தெரியுமா இல்லை முந்தின நாள் தெரியும் 8 மணி போல தெரியும் அப்போலேருந்து நிற்கிறீங்க அப்போலேருந்து நான் 8-9 மணிலேருந்து இங்கே தான் இருக்கேன் இப்போ என்ன நடக்குது இப்போ என்ன போலீஸாக ஆரேன்னு சொல்லியிருக்காங்க போலீஸால் வந்து காய்ச்சாங்க இன்டர்வியூ எடுத்தாங்க இன்னும் யாருமே காணோம் இல்லை இப்போ நாங்கள் எங்கட தெரிஞ்ச ஒரு பொடியை தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இறக்க பார்க்குறோம் இறக்கலாமா போலீஸ் வராமல் இருக்கலாம் போலீஸில் சொன்னாங்க அவசரம் அவங்களுக்கு பகல் பார் அடிக்கலாம் பார் எடுக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் அவங்க பார் எடுக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க நம்ம ஒரு வகை சொல்லலை நான் ஒருத்தர் உங்களை இறக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வகை இல்லாதே எனக்கு தெரியும் நமக்கு நீந்த தெரிஞ்சவங்க போயிட்டு அவங்களுக்கு தான் நடந்தாங்க அவங்களுக்கு வகை சொல்லி போலீஸும் கேஸு அதனால அவங்களும் பயப்படுறாங்க அதுதான் அவங்க நேவியில் அவங்க நேவி வந்து 24 நேரம் ஆகுமா காலைல சொல்லி 24 நேரம் ஆகுமா நேவி வரேன் பெர்மிஷன் எடுத்து வரணும் பெர்மிஷன் எடுத்தால் வரணும் அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கனால கடைசியாக பார்ப்போம் நாங்கள் போலீஸால் காய்ச்சிக்கிட்டு இப்போ பலிசு நாய் கொண்டாந்து இந்த நாய் கொண்டாடல அவங்ககிட்ட வந்து பார்த்துக்கணும் நாய் வந்தால் கொஞ்சம் அவங்க எங்கே போயிருக்காரு உண்மை குளிச்சிருக்காரா வெளியில் எங்கே போயிருக்காரு அப்படி சான்ஸ் இருக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு இங்கே குடிக்காம எங்கேயாவது போயிருந்தான்னு சொன்னால் ஒளிஞ்சிருந்தாரு சொன்னால் பயமுறுத்திருக்கா வீட்டை அப்படி செஞ்சிருக்க சான்ஸ் ஒன்று இருக்கு அப்படிதான் நடந்துச்சுன்னா பார்க்கும் தானே எங்கே போயிருக்கணும் அதை பார்த்து கண்டுபிடிச்சா சில வேலை எங்களுக்கு லேசாக இருக்கும் பார்ப்போம் நீ என்னதான் அவங்க முடிவு எடுப்பாங்க அவங்க முடிவு எடுக்க தானே வேணும் இது என்ன ஸ்டேட்னா கிரிமெட்டியா தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாகவே இருக்குது பெல்வூட்ன்றது என்ன வெல்லுட்டுங்கிறது அங்கிட்ட உள்ள கம்மான வெல்லுட் வி பாயிண்ட் சொல்லி கிரிமேட்டே தான் வி பாயிண்ட் ஆக்கியிருக்காங்க வியூ பாயிண்ட் ஓகே வி பாயிண்ட் கூகுளில் போட்டு சும்மா அவங்களா பப்ளிக் பண்ண வெல்வூட் ஒன்றுமே இல்லை ஆனால் கிரிமேட்டி எஸ்டேட் இதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து பார்த்தா சில ஏரியாக்கள் தெரியும் அதாவது வந்து இங்கேருந்து பார்த்தா அந்த கொழும்பு சிட்டியில் பார்க்காத அளவுக்கு பெரிய இடங்கள் தெரியும் வி பாயிண்ட் தெரியும் முழு ஸ்ரீலங்காவில் பாதி இடத்த பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கு தான் அந்த வி பாயிண்ட் சொல்லி இப்போ வந்து அதுக்கு தான் உண்மைதான் நீங்கள் வேணா கேம்படிக்கு வந்திருப்பீங்க எங்கே நீங்கள் ஒரு எங்கே கூட எனக்கு தெரியாது வவுனியாருந்து வந்துருக்கீங்க இங்கேருந்து பார்த்தா அந்த முழு ஸ்ரீலங்காவில் அவர் மட்டும் தான் நமக்கு தெரியும் இங்கே வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை
இங்கே மேலே போய் பாருங்க, நைட்டில் பாருங்க, ஃபுல்லாக லைட் வச்சு வருங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பெருசாக ஒன்றும் இல்லைண்டு, எங்களுக்கு அது பெருசு போது எங்களுக்கு மேலே வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது பெரும். ஒவ்வொரு நாள் இது வந்து இப்படி பக்கத்துல இருந்து பார்க்க அசால்ட்டாக இருக்கு. வெளியில் எங்களுக்கு வந்து பார்க்குற சும்மா இனி இந்த வடிவாக இருக்க மாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து பெருமை. வீப்பைன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இப்போ மேலே போய் தங்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இதே விலங்கு. இல்லை எஸ்டேட்டுக்கு ஒரு ஆள் போட்டு டிக்கெட் எடுத்தாலே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் போல. இது எல்லா தோட்டம் அரசாங்க தோட்டம் தானே. அரசாங்கம் நான் தான் கேட்டு திறந்து வச்சிருக்கேன். கேட்டு திறந்து வச்சு வாகனம் முன்னே வந்து வாகனம் மேலே போடுவாங்க. நாங்கள் ஆளுகளை மட்டும் போனால் வாகனம் வெளியே நிப்பாட்டு போயிட்டு வகைக்குமே எங்களுக்கு சொல்லலை. நீங்கள் வாகனத்துக்கு இங்கே போட்டு பண்ணி ஏதாவது நடந்தது எங்களுக்கு வகையும் சொல்லலை. வகைக்குமே நாங்கள் யாரும் வேறு எடுக்க மாட்டோம். வாகனத்தினால கலவெடுத்து போனாலும் கொண்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால எல்லாம் சொல்லி அரசாங்கம் சொல்லி தான் இது போட்டிருக்கோம். போட்டு அதை கேட்டை போட்டு மூடி வச்சிருக்கோம். இது எஸ்டேட் எங்களுக்கு எஸ்டேட் சொந்தமான இடம் தான் இது. இதை வந்து யாருமே ஆக்கிரமிச்சு கொடுக்கலாது. இவ்வளோ பற்றி நான் அவ்வளோ பொலிஸ் வாகனத்தை இப்போ வெளியே காரணம் காட்டேன்னா இப்போ திறக்கலாது. ஏன்னா எங்கள் ரூல்ஸ் ஒன்று இருக்குது. எந்த வாகனம் போயாலும் வந்து போங்க நடந்து இப்போ நாங்கள் கேம்பில் அடிக்கிறனால வாகனத்தை வெளியே போட்டு நீங்கள் நடந்து போய் செய்யலாம். எதுவும் செய்யக்கூடாமல் இருக்கு. எங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண இயலாது. அப்படின்னா கவர் பண்ணால் 550 ஏக்கரையும் கவர் பண்ணும். 540 ஏக்கர் இருக்குது. இதுமாரி அங்கே பாருங்கள், அந்த வங்களை வரப்போ கிரிபேட்டின்ஸ் போர்டுன்னு போட்டு 3 கிலோமீட்டர் சொல்லி அந்த 3 கிலோமீட்டர் எங்களுக்கு தான் அவ்வளோ. சரி, இப்படி நடந்து கொண்டு கேட்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போலீஸாக்கள் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. என்ன நடக்க போகுது, இன்றைக்கி ஊராக்கள் ரக்கணுமா இல்லை போலீஸாக்கள் வரையணுமாட்டே தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இன்னும் ஆக்கள் கூட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் நடக்க அந்த அண்ணா இப்போ திரும்பி சொன்னார், நீங்கள் கேம்பிங் பண்ணுங்கள், இவ்வளோ ஒரு அதால் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னவே. அதனால் காரை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு டெண்டை தூக்கிட்டு வர போகிறோம். காரை பக்கத்தில் சின்ன படிகளும் வரையணும். அதோட இப்போ ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா செத்தாகலை புதைக்கிற இடம். அப்போ எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டே வாழ்கிறாங்களே. சரி, இப்போ பார்த்திங்களாண்டா பேக்கில் எல்லாம் தூக்கிக்கொண்டு பின்னாலேயும் பார்த்திங்களாண்டா ஒரு பேக் இப்போ எல்லா சாமான்கள் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் கொண்டிருக்கோம். குறுக்கு பாதையில் இருக்கிற கஷ்டமாக இருக்குது. ஜாலியாக இருக்கா? பாதையே இல்லாமல் இருக்குது. அட்டை கடிக்குது ஒரு இல்லை. இப்போ ஒரு மாதிரி இதுக்குள்ளால் எங்கேயோ வந்து மேலே வந்துட்டேன். இதில் வந்து இன்னும் ஒரு டீமும் நிற்கணும் கேம்ப் பண்ணுறதுக்கு. நாங்களும் ஒரு நல்ல இடத்த பிடிச்சி கேம்ப் இவங்களெல்லாம் கதைப்பாங்க சின்ன வயசுலேருந்தேன்டா. அரவிந்த் ப்ரோ தான் காணல, ஆள் தலைமறைவு இல்லை. இதுக்கால தான் இங்கே 10 காலம் வரை வர்றார். இந்த பார்க்க தெரியும்டா. நான் அதை சுற்றி சைட்டால் வரையும் வந்துட்டேன். அவர் என்ன விட்டுட்டு வந்தவர். அரவிந்த் ப்ரோ பள்ளம் ஏதாவது இருக்கா? இதோ பாருங்க, அதுக்கு இது நேராக வாங்க. என்ன என்னோட வந்திருந்தாலே வந்திருக்கு. என்ன ஆளை காணல, விழுந்துட்டாரு. தேவையில்லாத என்னோட வந்திருந்தாங்க பாரு எவ்வளோ குயிக்காக வந்துட்டாண்டு. இப்போ எங்களை வந்து பாட்டாவோட எல்லாம் வர சொல்லிட்டு ஆள் நின்று பொட்டமெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு என்ன வேலையோ தெரியல. ஷோர்ட்ஸ் பிஞ்சிட்டா கூப்பிட்டு அந்த பத்தால வாங்க ஜெசி போயிட்டு நீங்க மட்டும் வந்துட்டீங்க. எனக்கு எதாவது வாரண்டு தெரியல. அதுக்குள்ள வந்து புல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது. புல்லு இடுப்பு அளவுக்கு இருந்தால் என்ன செய்ய ஒன்றும் செய்யலாது. பயம் வந்துட்டு பூச்சி பாம்பு இருக்குதானே. போடுற பேக்கை போட்டேன். பேக்கில் இருந்து பொட்டம் அடிச்சு ஷூவை அடிச்சு போட்டு நீ கடிச்சு பார்க்கணும். கடிச்சா அடிக்க போகுது. கடிச்சு பார்க்கணும் போட்டு சேஃப்டிக்காக தான். சேஃப்டிக்காக கிரிக்கெட் விளாட இந்த ஃப்ளைட் போகுது. இந்த போகுது தெரியும் அவளுக்கு. அகடிக்காக போய் கொண்டு சரி, அப்படியே சூரியன் மறையதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, டெண்டை போட போகிறோம் இந்த இடத்துல. இப்போ ஒரு மாதிரி இவங்களோட ஹெல்ப் இல்லாமல் 2 பேரும் இந்த தம்பியாக்கிற ஹெல்ப்போட நான் டெண்டை போட்டுட்டேன். இவங்க 2 பேரும் பார்த்துருப்பீங்க. ஆள் போய் சொல்லுது. நானும் வந்து இந்த இதெல்லாம் கம்பியில் ஆட்டிக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். சின்ன ஹெல்ப் பண்ணேன்னா கம்பி கோத்தது மட்டும்தான் மற்ற எல்லாம். சரி, இப்போ போய் சிக்கன் வேண்டாம். சரி, சிக்கனை வாங்கிட்டு வாங்க. சொன்னேன் அங்கே வச்சு வாங்கணும்னு சொல்லி பழுதா போயிடும். கடைசியில் கேம்பிங் பண்ணுற இடத்துக்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் போகணுமா? அப்படி போய் ஒரு டவுன் இருக்கான். என்ன பேர் டவுனுக்கு? தலவத்தோயா. சரி, அப்படி நீங்கள் வரைக்கல அங்கேயே சிக்கனை வண்டிட்டு வந்துருங்க. அங்கே போகணுமா? சட்டி அதாண்டை இவையில் போக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் டீம் வந்து திருப்பியும் கேம்ப் பண்ண வந்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ ஒரு மினக்கிட்டு வந்த பிறகு கேம்ப் பண்ணாமல் போகிறது வந்து கஷ்டம். ஏன்னா நாங்கள் வேறு பிளானில் வந்திருப்போம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதல் வந்து கேம்பிங் அடுப்பு வேணான். இது வந்து
அதுகள் சின்ன சின்ன நூடுல்ஸுகள் போடுறது, மற்றது பாபிக்யூ மிஷின் போடுறது, மற்றது வந்து கேஸ் இதுகள் மற்ற அடுப்பு அங்கால போடுவோம். அதில் சில கம்பியாக்கள் வந்து விறகுகளும் செட் பண்ணுவோம். டென்ட்டுக்கு பறக்காதானே. இதோட இந்த வியூவை பாருங்களேன், அப்படியே மேல் பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முகிலாக தானே இருக்குப்பா. மேலும் சொர்க்கம் பண்ணுறது இதை தான், அதுவும் இந்த ஒரு இதில் இருந்து. அதே மாதிரி மேல் பக்கத்துக்கு எல்லாம் நாங்கள் சும்மா போய் பார்க்கலாம். நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் இந்த இடத்துல ரவுண்ட் ஷூட் எடுக்கிறதுக்கு. அப்படியே இவள் வேறு எப்படியும் இருட்டாயிரும் வந்த அப்புறம் தான் அப்படியே சமைக்கிற அளவில் செய்யணும். சரியாக ஒரு 6:45 இருக்கும். இந்த வியூவை பாருங்கள். இந்த வாழ்க்கையில் நான் கேம்பிங் பண்ணிக்கல இப்படி ஒரு வியூவை பார்த்ததே இல்லை. இங்கே அப்படியே தொடர்ந்து எல்லா பக்கம் பார்த்தாலுமே அப்படியே தெரியுது. என்ன வியூடா சாமி செம. ஆனால் இதே மாதிரி ஹந்தானையில் இருக்கைகளையும் இருக்கும். ஆனால் இந்தளவு இருக்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி. அது இது பரல் அப்படி எல்லாம் தெரியுது. என்ற கடவுளே. சரி, இப்போ சிக்கன் வேண்டின சிக்கன் பாருங்கள். எவ்வளோ 1 கிலோவா? இது வந்து ப்ரோ 1632 ரூபா. அவ்வளோ அதுக்கும். ஆனால் நல்லா வெட்டி தந்திருக்கணும். ஆளை அமைச்சு எடுத்தது அது சரி. இதெல்லாம் நம்ம கோலமாக சொப்பின்லாம் இதில் போட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் ஒரடியாக போட்டு கீழே கொண்டு போகணும். இந்த சமையலுக்கு யாரு ப்ரோ குக்கிங் செஃப்பாக இருக்கு? ஹெட்டாரு நீங்கள் தான். நான் தான். ஓகே, சமைக்க தெரியாது, அதான் விஷயம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்யூ மிஷினில் வந்து சாக்கோலும் அதே மாதிரி சிரட்டை வந்து வீட்டேருந்து கொண்டு வந்தேன். நான் காரில் கொண்டு வந்தது நான் மினக்கிட்ட உடச்சி கொண்டு வந்தது. நான் சொன்னான் இந்த சிரட்டை கொண்டு வந்தாலும் சாக்கோல் கொண்டு வந்தாலும் அந்த மூட்டி எடுக்கிறது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு வேலை. என்னட்டு தான் இது எதுக்காக ஏதாவது ஈஸியான வழி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பக்கத்தில் கேம்ப் பண்ணி இந்த சிங்கிள் ஆடினாக்கள்கிட்ட வந்து நெருப்பு வேண்டி இதில் அவையிலோட சேர்ந்து பாபிக்யூ போடுவோம். கம்பியாக்கலை அது சரி. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாபிக்கு போகிற டைமில் அந்த சிங்கிள் ஆக்கள் வந்து கிட்டார் கொண்டு வந்து பாட்டு படிக்க போயிடும். நாங்கள் கேட்டு நாங்கள் தமிழ் பாட்டு ஒன்று பாட சொல்லி வைத்திஸ் கொள்ளவரி அடிக்கணும். நானும் இந்த பாபிக்கு எப்போயா இதாகிருமென்று பார்க்குறேன். ஆனால் நடக்கிற மாதிரி இல்லை. இப்போ வரைக்கும் சிரட்டை தான் கீட்டானது போல இருக்குது. இல்லை தான் நெருப்பு போட்டு. ஆனால் சாக்கோல் வந்து கீட்டாகவே இல்லை. பான்சோஸ் பாபிக்யூ சூப்பராக இருக்குது. அதுதான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நிறைய பிளான் பண்ணால் நான் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு. ஃபைனல் டச் என்ன நடந்தாட்டா எல்லாம் எரிஞ்சு போச்சு. கூட சாக்கோலை போட்டு விட்டோம், நெருப்பு பற்றி கொண்டுட்டு. இப்போ பாபிக்யூ போட்டு முடிஞ்சு இதே மாதிரி 2 டென் கொண்டு வந்திருக்கணும். ஒரு 5-6 பேர் வந்து ஃபுல் பார்ட்டி தான். ஆனால் செம்ம குளிர் தெரியுமா. ஐயோ 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 ஐயோ. இரவு பொழுது அப்படியே டென்ட்டுக்குள்ளே போனது தான் சரியாக போகும். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இடத்துல வந்து இப்போ 6 மணி. என்னென்னு பார்த்திங்கன்னா இரவு அப்படி ஒரு குளிர், என்னடா குளிர்ன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கான ஒரு சாம்பிளை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே பனித்தான். அதே மாதிரி இதில் வந்து 2 டென்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கணும். நான் இரவே காட்டியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ட்லாம் தங்கினாக்கள் இன்னொரு மணல்கள் எல்லாம் இருந்துருக்கணும். இதோட விடியகத்தாலே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கணும். அப்படியே இந்த கிளைமேட்டை பார்த்துக்கொண்டு இந்தியாவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் நடக்க போகுது. அதை பார்த்துக்கொண்டு தான் இருக்கும். கதைக்கலாத அளவுக்கு ஃபுல்லாகவே குளிருது. உண்மையிலுமே நல்ல ஒரு கேம்பிங் வாழ்க்கையில் மறக்க இல்லாத ஒரு கேம்பிங் அப்படி என்று கூட சொல்லலாம். நடுங்குதுடா. அதே மாதிரி இப்போ பாருங்க அங்காளப்புக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே அதே மாதிரி அந்த பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பனி புகாராக இருக்குது. I'm looking at you, I'm trying to get your attention. Can I come close? I don't know how to play this. Our hands touch once or twice, feeling kind of hypnotized. I'm looking at you and I feel the tension. You know, this could be like heaven
I am right here, doing my best to make you feel like I do. And just for a second, you're looking at me, making me feel like maybe you want this too. Give me your attention. I'm trying to breathe, but the air feels just like water. You're making me weak now. What does... ஓகே இப்போ ரோன் வியூவை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே அந்த செட்டிங் ஒன்று பிரச்சனையாக இருக்குது, ஒழுங்காக எடுத்துருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்வுட் குளம் இருக்குது தானே, அந்த துண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கில் இருக்கேன்டா சூரியன் இன்னும் வந்து கொஞ்சம் எழும்போடும். அப்போ தான் அது இந்த வியூவை கொஞ்சம் தாராளமாக அவங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இவையெல்லாம் வந்து சூப்பராக ஃபன் பண்ணுறா சிங்களாக்கள். ஆனால் எங்கள்ட தமிழாக்கள் வந்து வர்றது குறைவு, தேடுறது குறைவு. கேம்பிங் பண்ணுற இடங்களை வளமையான இடங்களுக்கே போய் கேம்பிங் பண்ணி போட்டு இருக்கிறது தான் நடக்குது. அது இன்னும் சரி. இப்போ டெண்டை கலட்டி கொண்டு இருந்த நாங்கள் என்ன நடந்தது? மணி இன்னும் இதாகல, என்ன காலையில் அதால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்துச்சு கேம்பிங்? கேம்பிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்க மறந்துட்டார். கேம்பிங் என்ன சொல்றது, லைஃப் டைம்ல ஒரு பெஸ்ட்டான கேம்பிங். நிறைய கேம்பிங் போகணும் இல்லை அப்படின்றதால எனக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. மற்றது மெயின் என்ன சொன்னால், அப்படியே இங்கே இருந்து இங்கே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு வியூ, நைட் வியூ. ஏன்னா வீடியோவில் காட்டில என்ன சொன்னால், நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சின்ன சின்ன ஏதோ பூச்சி மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இதில் வந்து இங்கே தங்கி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்க. அது பாய்ஸ் செட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கப்புள்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இங்கே வரது ஈஸியாக வரலாம். ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேஃபான இடம் தான் இது. வந்து இங்கே யானை பிரச்சனை அது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஊராக்கள் இருக்காங்க, கேட்டு நீங்கள் வெஹிக்கிளில் பார்க் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஆனால் ஒரு பெஸ்ட் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. குளிர் செம குளிராக இருக்குது. வரும்போது அதுக்குரிய விஷயம் சொல்கிறது, நல்ல டென்ட்லாம் வந்துடாதுங்க, வரக்கூடாது. மற்றது அந்த டென்ட்டை நம்பி வந்துடாதுங்க. 6500 டென்ட் சொல்கிறது ஒல்லிக்கு உள்ள வேறு ஊற்று மண்டையில் டங் டங் டங். நாங்கள் 3 பேர் இதில் படுத்தோம். ஆனால் அவங்க 10 பேர் எப்படி படுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் பெஸ்ட் பிளேஸ் தான் பெல்வுட் வியூ பாயிண்ட். அப்படித்தானே 360 வியூ பாயிண்ட். பெல்வுட் 360 வியூ பாயிண்ட். அடிச்சு பாருங்க, கூகுள்லேயே அடிச்சு பாருங்க, இல்லாட்டி இன்டர்நெட்டில் தேடி பாருங்க. பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் வாங்க, செம்ம பிளேஸ் இது. இதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறது வியூ பாயிண்ட்களை இந்த வருஷம் பார்க்குறோம். தலையோட கேட்கல இப்போ பாருங்க, இவர் வந்து சாப்பிட்றாராம். சொந்தக்காரங்க பார்ப்பாங்களாம். ஆனால் சொந்தக்காரங்க இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் இரவு பான் வேண்டிட்டு நாங்கள் பாபிக்கு எல்லாம் முடிச்சு அவங்க பாருங்க அந்த பானை வேண்டிட்டு வந்து வடிவாக சாப்பிட்றாங்க. அப்போது என்னடா ஊறுதுன்னு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டை ஏறிட்டு. சரி, இப்போ கேம்ப் டென்ட் கலட்டிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக கலட்டிட்டோம். ஆனால் இன்னொரு பிரச்சனை உண்டு, அது எனக்கு தெரியல. விடிய போனாக்கள் பிரச்சனை உண்டு ஏற்படுது. கேமராலாம் கொண்டு போயில தானே சாதாரணமாக கார் எடுத்து வெளியே விடுறது போனாங்க. காரை வந்து உள்ளே விட்ட நாங்கள். அது வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூ ஒன்று தந்துருப்பார். அந்த நான் வந்து விட்டவர் அதை வந்து போலீஸாக்கள் குழம்பிட்டேன். போலீஸாக்களும் மற்ற என்ன ஒரு ஊராக்களை எப்படி நீங்கள் உள்ளே விடுவீங்களா அப்படின்ட்டு நாங்கள் இத்தனைக்கும் பாருங்க, நாங்கள் உள்ளே விடுற மாட்டோம். அந்த கேட்டு திறந்து விடணும். திறந்து விட்டால் தான் நாங்கள் உள்ளே விடலாம். சரியா? நாங்களாக திறந்து உள்ளே வரையலாம், உள்ளே விடையலாது. சரியா? இப்போ நேற்று விட சொன்னவரே இப்போ வந்திருக்காரு. இவையில் ஏதாவது போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம் என்ன தெரியல. நான் போனேன் போக இல்லை போலீஸ் கேட்டார், உங்களை கோமதம் எப்படி உள்ள வாங்க விட்டு. நான் சொன்னேன் இங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு தான் எனக்கு மரியாதைலாம் கேட்குற மாதிரி. அப்போ நான் சொன்னேன் அப்படி தான் சொன்னேன், அப்படிலாம் இங்கே செக்யூரிட்டி ஒருத்தனை இல்லை அப்படின்னு சொல்ல அதில் கொஞ்சம் ஊர் படிங்கன்னுட்டாங்க. நீங்கள் தான் படிங்கன்னுட்டாங்க.
அப்போ நான் அவர் வந்து மரியாதை இல்லாத மாதிரி இல்லை நான் கார் மட்டும் இல்லை பைக்கெல்லாம் நிறைய நின்று அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கதைக்கிற சரி மரியாதை கதைக்கணும் இப்போ நம்ம இங்கே போலீஸ்கிட்டே பேசிட்டீங்களா போலீஸ் எல்லாரும் தான் பேசலாம் நிற்கும் போலீஸ் நிற்கிற பக்கத்தில் நான் என்ன நீங்கள் காய்க்கிறவங்க அவள் போலீஸ்காரர் சொன்னேன் மற்றவரை நீங்கள் காய்க்கிறதுக்கு நாங்கள் காய்க்கிறோம் சொல்லி நான் சொன்னேன் சார் எங்களுக்கு தெரியாது இந்த கார் உள்ள போட சொல்லும் போது அவர் சொன்னது என்னன்னு சொன்னால் 2 போலீஸாக்கள் இங்கே டியூட்டிக்கு வந்திருக்காங்க அந்த டியூட்டிக்கு வந்த போலீஸ்காரன் அவங்க காரில் சில படுப்பாங்க சில நேரம் படுப்பாங்க அப்படி இல்லைன்னா வெளியே இருப்பாங்க அப்படி படுத்தா விடுவீங்களா நான் எனக்கு பிரச்சனை நான் வெளியே தான் கார் விட்டுறதுக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்ல காய்ச்சி கொஞ்சம் பேர் கொஞ்சம் சலசலப்பு கதை இப்படி சண்டிப்பாட்டு நான் போடல நீங்கள் தான் காய்க்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் அவன் சொல்லி சண்டை பிடிக்காது நான் சண்டை பிடிக்கல அவன் மரியாதை இல்லாமல் ஒருத்தர் நம்மளை கதைக்கிறோம் திரும்ப கதைக்கணும் விளங்கிட்டா அது வந்து நம்ம சண்டையை போகக்கூடாது சரி ஆனால் கதைக்க வேண்டிய காய்ச்சி தானே அதோட தான் நான் காய்ச்சி போட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் கடைசியாக போய் சொன்ன சாரி கோச்சிக்கொள்ளாங்க நீங்கள் காய்ச்சி எனக்கு அந்த ஒரு மாதிரி கோமா காய்ச்ச மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லாட்டி போலீஸ்டையும் காய்ச்சி போட்டு அவங்க ஊராக்களையும் சொன்னேன் ஆனால் நாங்கள் வந்து கேம் சந்தோஷமா இருக்கு இதை சண்டை பிடிச்சி போகிறதுக்கு நாங்கள் வரல ஆனால் உங்களோட ஊரால் சொல்லும் போது நாங்கள் செய்வோம் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க வெளியே போட சொல்லி வெளியே போடுறோம் நீங்கள் சொல்றதை நாங்கள் செய்வோம் எங்களுக்கு தெரியும் எங்களோட ஊரில் தானே அப்படின்னு சொல்ல இல்லை மல்லி அவர் காசு வாங்கிச்சு அப்படின்னு அவருக்கு தான் பேசினாங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா அந்த அண்ணா கோல் 2-3 தடவை அடிச்சிட்டார் ஒரு ஆள் கீழே வாங்கன்ட்டு பாப்போம் உள்ள அங்கே போய் என்ன நடக்க போகுதுன்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ன சம்பவம்னாலும் பார்ப்போம் சம்பவம் செஞ்சு அந்த பாட்டு தான் ஞாபகம் சரி இங்காலையும் பார்த்தீங்களாண்டா எல்லாரும் டெண்டை கலட்டி கொண்டு இருக்கணும் முதல்ல இங்கேருந்து கீழே இறங்க போகணும் அதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் சரி ஓகே நேற்று நைட் இவையிலலாம் ஃபன் பண்ணாங்க அவைகளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நல்லா பாட்டு படிச்சு சரி ஓகே கழிச்சிட்டு வரட்டும் நான் கொஞ்சம் மெதுவாகவே இறங்கி கீழே போவோம் இந்த வெல்வுட் வியூவை பார்த்துருப்பீங்க அப்படி இருந்துட்டு பொலிஸோட வாய்க்கால் வகராறாகி எதை தூக்கி உள்ளகளில் போடுறாங்களோ தெரியல இப்போ இடையில இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துனாங்க நல்லா இருந்தது ஆனால் போகிற இடம் வந்து ஆபத்தாக இருக்குது அங்கால பக்கத்தால் போயிருக்கலாம் போல இருக்குது ஷூகளும் போடையில் அதான் பிரச்சனை வலிக்கு சர்க்கஸ் விட்டோம்னா சரி ஷூவெல்லாம் இருக்குது அது இன்றைக்கு ஜூஸா வேறோட விளம்ப மாட்டாங்க போலீஸ் காய்ச்சிட்டு பண்ண அதுக்கு கூப்பிட்டுருப்பேன் கஷ்டமாக இருக்கா பின்னாடி அடி ஓட்டுறோம் கை 2 பேலன்ஸும் இல்லை ஒரு கையும் இல்லை கவனமாக இருக்கணும் போலீஸாக்கள் அவன் அடுத்த கட்ட பணியை செய்யணும் அந்த அண்ணா நிற்கிறார் ஒரு கழிச்சுப்பா என்ன பிரச்சனை சரி இங்கே பைக்கெல்லாம் நிறைய நிற்குது இதுக்குள்ள பைக்கெல்லாம் நிற்குது போலீஸாக்கள்ட பைக்கா சரி இதுக்கு முடிவு இல்லை அப்படி திருந்தாண்டு 2ஆம் நாளாவது மேலே வந்திருக்கணும் சேர்த்து சகதிக்குள்ள மாட்டி இருக்குமோ அதான் அண்ணா உங்களோட ஊருக்குள்ள வீடியோ எடுக்கலாம் உங்களோட ஊர் அப்போ நான் வரமாட்டோம் அந்த அங்கனக்கால முப்பாடி நேரத்தை காட்டினேன் முப்பாடியில் மேலே போகும் அந்த லயங்கள் இருக்கு 2 வீடு இருக்கு அதை நம்பி போயிட்டு இப்போ ஃபோன் தாங்கள சொல்கிறேன் சரி அண்ணா சரி ஓகே அந்த அண்ணா சொன்னார் போலீஸாக்கள் கேட்டார் அதான் நாங்களும் கேட்டோம் நீங்கள் அப்படி சொன்னீங்களாண்டு அப்புறம் ஓகே அவையில் சமாளிச்சிட்டோம் நான் அரவிந்த் ப்ரோவையும் விடையில நீங்கள் போங்க காருக்கு போங்க நான் காய்ச்சிட்டு வரேன்ட்டு சமாளித்து இப்படி தான் நிறைய பிரச்சனைகள் வரும் சமாளித்து கழிச்சு ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும் சரி இதில் வரேன் வந்த டீம்லாம் பைக்கில் எங்களோட காரை கொண்டு இங்கே விட்டுட்டாங்க சரி ஓகே காருக்கு வந்துட்டோம் அதே மாதிரி இதில் வச்சுட்டு வெளிக்கிட போகிறோம் வெளிக்கிட்ட எங்கே போகிறோம் அடுத்ததாக அந்த பெல்வுட் லேயத்துக்கு போய் இந்த ஊர் மக்களோட கதைச்சி பேசி ஏதாவது செய்வோம் கொண்டு பார்க்குறோம் இப்போ தம்பியாக்களும் வந்துட்டாங்க அதே மாதிரி காருக்கு ஒரு சம்பவம் திறந்தவங்க இப்போ எங்கேண்டு காணையில் திறப்பு வேறு எங்கேயும் போயில்லை இதுக்குள்ளே திறந்துட்டு முன்னுக்கு போய் திறந்துன்னு சொல்லினோம் இப்போ திருப்பி ஒரு புல்லாக தேடணும் போல் இருக்குது இவ்வளோ நேரம் தேடுன்னு தேடி நான் தான் கடைசியாக கண்டுபிடிச்சேன் நான் கதவை திறந்தால் அப்படியே விழும் அது அந்த பக்கம் அதை கெஸ் பண்ணணும் மூளை கொஞ்சம் உங்களுக்கு இருக்குன்னு ரைட் ஓகே அதோட தம்பி வந்து நேற்று ஆசைப்பட்டவங்களே கிளாஸுக்கு அது போட்டு காட்டு ஆசைப்பட்டு கேட்டவன் போட்டு காட்டு பறிச்சுட்டு தம்பி ஏடா பறிச்சு ஏன் பறிச்சு சொல்லு ஃபோட்டோ எடுக்கிறேன் போட்டு காட்டு தம்பி போடுறா மெமரிஸ் பாரு அந்த வடிவாக தேட தொப்பி போடுறேன் நீங்கள் இங்கே வெயிலுக்கு தொப்பி போடுறவங்களா டே நாங்கள்லாம் அப்போ கூட தாண்டா பிடிச்சிட்டு தரணும் அதோட தம்பிக்கு ஓகே ஹாப்பியா அதோட தம்பியாக்கள் தூக்கிட்டு வந்தவங்க ஒன்றும் கவனிக்கல எல்லாம் கவனிச்சிருக்கு தம்பி கவனிச்சிருக்கா இல்லையா சரி ஓகே சந்தோஷம் ஊருக்கு போகணும் இப்போ போய் பார்த்துட்டு வரேன் ஊருக்கு ஏறுங்க போ இதுக்குள்ள ஏறலாமா இருக்கல இவங்க நேவியாக தான் இருக்கு நேவி தான் இப்போதான் நேவியாக்கள் போயிடணும் நீந்துறது கேட்டோம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நேவியாக்கள் வந்துட்டோம் பொடியை தேட போயிட்டோம் சரி அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் போய்கொண்டு இருக்கிறோம் ஊராக்களில் நிறைய பேரும் நிற்கணும் என்னென்னே தெரியாது ஒரு புதிராக என்னடா சாகுன்னு நினைக்கிற ஒரு ஆள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடுப்பை கலட்டி வச்சு ஃபோனை கலட்டி வச்சுட்டு போவாரான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் ஏன்னா சாகணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் என்ன செய்யணும் அப்படியே வந்து வச்சுருக்கணும் இல்லை பாருங்கள் போலீஸாக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க குழம்பினோ தெரியல பார்ப்போம் நேவியாக்கள் வந்திருக்கணும் அவையெல்லாம் அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடு எல்லாம் வந்திருக்கணும்
அங்கே தேடுறதுக்கு. இதில் பாருங்கள் வெல் டைவர்ஸ், அதாவது நேவி அந்த உள்ளுக்குள்ள கடை சுழியோடி போய் பார்க்குறார்கள். ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல கடலில் எல்லாம் குதிச்சு சாதாரணமாக போயிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் உள்ளுக்கு நிற்பான் தேடுவாங்க. ஒரு தடவை வேற வேணாம் சொல்ல இருக்கணும் அங்கே. இப்போ இடையில வந்துட்டோம். அவங்க அப்படி போய் கொண்டிருக்கலாம் அந்த இடத்துக்கு. சேருக்குள்ள மாட்டியிருக்கும் கேர்ள்ஸ் ஒருத்தரையுமே வர வேணாம்ட்டு சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஏட்டா பார்க்குற நிலைமையில இருக்காது, அதான் பிரச்சனை இருந்தால். பின்பக்கம் விழுவாங்க வரும். அப்படி தான் இருக்கும். கோச்சிட்டு உள்ளே போய் இல்லைன்னு சொன்னால் ஒரு எப்படி ஒரு மனநிலை இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. எல்லாம் தேடிக்கொண்டிருக்கணும் கயிறை விட்டு. அந்த ஃபேமிலியாக்கள் வந்திருக்கணும். மற்ற அவற்ற லவர் வந்து அன்றாபிரமம் அவன் வந்திருக்கான். என்ன கொடுமடாப்பா, பெரிய ஆக்கள். ஆனால் ட்வின்ஸ் அவையில் 2 பேரும். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டோம். ஒரு புதியாசி வேறு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் தேடிக்கொண்டிருக்கணும். அதுக்குள்ளே இல்லை. அப்புறம் வேற ஒரு இடத்துல போய் தேடினோம். திருப்பி அதே இடத்துல வந்து தேடினோம். அப்படி எந்த ஒரு கணிப்பின்படி பார்த்தீங்களாண்டா அந்த அதில் வந்து ஒரு பச்சை அந்த இது செடி மாதிரி தண்ணிக்குள்ளே வளர்ந்துருக்கு. சில வேளை காற்றுக்கு ஒதுக்கப்பட்ட அதுக்கு கீழே போய் அப்படி குதிச்சிருந்தா இருக்குதா அப்படின்றது தெரியலை. உங்களோட கருத்து என்ன? இப்போ கெஸ் பண்ணல மேலே அவர் குதிச்சிருக்காரு இல்லையான்னு தெரியும். உடுப்பு கழட்டி போட்ட ஒரு இடத்துல சேர்ற ஒரு இடத்துல ஏன்னா நாய் மோப்பம் பிடிச்சி போனாலும் அந்த இடத்துல தேடினோம் அப்படின்னு சொல்லினோம். சரி, என்னட்டு தெரியலை. அங்கே மூறாக்கள் இருக்கணும், இங்கே மூறாக்கள் இருக்கணும். நாங்கள் இதில் இருந்து வெளிக்கிட போகிறோம். ஐயோ வைக்கிறாங்களே. அந்த ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ என்ன ஆட்டோ தெரியா? ஃபேக்ட்ரி ஒன்று இருக்காங்க இங்கே செய்கிறாங்க இந்த ஆட்டோ. இங்கே செய்கிற ஆட்டோ என்ன இது? ரைட். வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. எலக்ட்ரிக் ஆட்டோ தான் ப்ரோ. இந்த இதில் போட்டுருக்காங்க. இது வந்து இங்கே இதெல்லாம் கம்பெனி ப்ரோ. காற்று போனால சரி. இங்கே பாருங்க அப்படி இருந்தா எப்படி இருக்குது? ஆட்டோ மாதிரியே தான் இருக்குது. ஆட்டோ தான். அதான் டிவியில் வருது. டிவி இருக்குது. முன்னே பார்த்து விடலாம். காணும் ஜாலை ப்ரோ, ஜாலை பாருங்க. ரைட் காணும் மடிக்கலாம். ஓகே, அன்பு தம்பிகள தொல்லை தாங்கலாம் இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன்டா. பாய். Thank you. மெசேஜ் பண்ணுங்க அண்ணா. ரைட், மெசேஜ் பண்றோம், எல்லாம் செய்றோம். ரைட், டீம் வலிக்கிட்டோம். பெல்வுட்டுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு நாங்க போறோம். முதல்ல போய்க்கல சரி பிரேக் ஹீட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தால நாங்கள் கியரால கண்ட்ரோல் பண்ணி போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அக்கா தள்ளி போங்க அக்கா. நேற்று எங்களோட ஃபன் பண்ண டீம் 2 பேரை மேனேஜ் பண்ணி ஏற்றப்போம். கொண்டு போகிறோம். பாருங்க, நாங்கள் சிங்களாக்கள் தமிழாக்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அரசியல்வாதிகள் வச்சு விளையாடுறாங்க. இனி விளையாடலாம். சரி, இப்போ பாருங்க, ஒரு காரில் இத்தனை 5 பேர் போகிறோம். திருப்பியும் என்ன அலஸ்டீன் ப்ரோ அவங்களோட போனால் தான் ஞாபகம் வருது. சொல்கிற மாதிரி யாரு இவங்கள பஸ்ஸில் வந்தவங்க அங்கே இருந்து வந்து அவ்வளோ நடந்து வந்ததில்ல. இதோட மேகத்தனமாக பைங்காவே. அதான் பார்த்தீங்களா கேம்பிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. ஹலோ யா என்ஜாய். நீங்கள் எடுத்துட்டீங்களா? ஹலோ வந்தீங்களா? ஒரு 5 நாளாக பிளாங்க். சரி, இப்போ கண்டி சிட்டி சென்டர் அடியில் அப்படியே காரை பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு ஒரு சாப்பாடு கடை சொல்லியிருக்காரு, அங்கே சாப்பிட போகும்போது அது மாதிரி அவங்களுக்கு பாயும் சொல்லியாச்சு. எந்த கடைக்கு போகிறோம்? யூசுஃபியா. என்ன பேர்? யூசுஃபியா. அந்த கடை பேர் என்ன சாப்பாடு ஸ்பெஷல்? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே நம்ம போகிறோம், போய் சாப்பிடுவோம். சரி. கண்டி அப்படியே சுற்றி பாருங்கள். கூடுதலாக இலங்கையில் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கூடவாக இருக்கும். டவுன் பகுதிகளில் இதெல்லாம் பிறகுற டைம் வந்து நின்றுதான் இதுக்கெல்லாம் வந்துட்டோம் அந்த கடை அடிக்கு. இது என்ன இடம்? இது இடம் இது கேரி டவுனில் அந்த ரவுண்டை போட்டுருக்கல, ரவுண்ட் பின்னுக்கு நிற்கிறோம். பின்பதில் சுற்றி வந்து, அதாவது பட்டு மாவட்ட ஜட்டினூரை மாவட்டம். அதுலேருந்து மேலே தான் போடுமா? மேலே யூசுஃபியா. இது வந்து யூனிவர்சிட்டி படிங்க பிள்ளைகள் அவங்க இவங்கன்னு சொல்லி கொஞ்சம் டவுனுக்குள்ளே
சீப்பாகவும் இருக்கும் நல்லா இருந்து சொல்லி சாப்பிட்றது இப்போ எப்படிக்கோ தெரியல பார்ப்போம். எத்தனை வருஷம் முன்னுக்கு சாப்பிட்ட நீங்கள்? நான் கடைசியாக ஒரு 4 வருஷம் வரும்போது சாப்பிட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னுக்கு? இல்லை 4 வருஷம் 3 வருஷம் இல்லை கண்டி ட்ரிப்பாக தான் ஞாபகம் இருக்கேன். இலங்கை ட்ரிப் பயணம் சொல்லி அந்த கண்டிக்கு வந்து அந்த கண்டியில் வந்து ட்ரிப்பாக இருந்தது. எல்லாம் வேறு விலையெல்லாம் போட்டேன். எக் தம் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். சாப்பிட்டு வித்தியாசமாக ஒரு சாப்பாட்டு இப்போ 3 பேரும் வந்து பிரியாணி சொன்னாங்க. நான் தம் பிரியாணி மாதிரி இருக்குமென்று பார்த்தேன். ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. வித்தியாசமான டேஸ்ட் வரும். நீங்கள் சரியா சாப்பிட்டு பாருங்கள். ரைட் ஓகே. நெருப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதுவும் எடுத்துட்டு அரேஞ்ச் ப்ரோண்ட இதுகளுக்கு ஓகே. உருளைக்கிழங்கு தந்திருக்கணும். அதே மாதிரி சம்பல் தந்திருக்கணும். இது என்ன ரசமா? இல்லை தண்ணியே சாப்பிடுவோம். ரைட் ஓகே. சரி பாப்போம் என்ன நடக்குது. சாப்பாடுகள் போட்டுட்டோம். அரவிந்த் ப்ரோ தான் எங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறோம். அந்த பழமையில இடம் குழம்புல வைப்பாங்க. இந்த நெவங்கட்டுக்கு வந்தாரு பாருங்க சரசமாக இருக்குல்ல, இதுதான் அந்த சோற டேஸ்ட்டாக மாற்றும். நீங்கள் சும்மா சாப்பிட்டீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அது என்ன எங்களை பொறுத்த மட்டும் அந்த நேரத்தில் அவர் எப்படி சொன்னாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறார். அவரும் சாப்பிட்றாரு. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு. சரி இப்போ அந்த கடையில் போய் சாப்பிட்டு நாங்கள் அது வந்து பிரியாணி இல்லையா, டெவல் சீ ரைஸோ அப்படின்னு சொன்னது. மொத்தமாக 3 ரைஸுக்கும் 2310 ஜோக் என்ன எடுத்தினாங்க. 2 சோடா அழுத்தம் எடுத்தினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது 72 ரூபா விளையாண்டு நினைக்கிறேன். என்ன மாதிரி விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு ஓகே, ஆனால் அது பிரியாணியாண்டு நினைக்கல இல்லை. சரி ஓகே. இதில் இருந்து நாங்கள் அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்னன்றதை நீங்கள் அடுத்த இதில் பாருங்கள். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.